புன்னகை வந்தாலே பொன்னகை வரும். நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளை கேட்டபோது அழுதபடியினால் திர்சாதா என்னப்பட்ட நெகேமியா, வேதபாரகனாகிய எஸ்ரா என்னும் ஆசார் என்னும் சகல ஜனங்களுக்கும் விளக்கி காட்டின லேவியரும் சகல ஜனங்களையும் நோக்கி, இந்த நாள் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்தமான நாள், நீங்கள் துக்கப்படவும் அளவும் வேண்டாம் என்றார். சார், இந்த கண்ணீர்லிருந்து நம்ம சபையை களிப்புக்கு தூக்கிட்டு வர்றதுக்கே ஒரு பெரிய வேலையை செய்ய வேண்டியது இருக்கு சார். எவ்வளவு அழகா போட்டுருக்குது பாருங்களேன். வார்த்தைகளை கேட்டபோது என்ன பண்ணாங்க? அழுதாங்க. அதை விளக்கி காட்டின போது அழுகை ஆனந்தமாய் மாறினது. பாருங்க, ஒரு சில பேர் ஆனந்த கண்ணீர் அப்படின்றாங்க. அந்த மாதிரி வந்துட்டா பரவாயில்ல. சந்தோஷத்துல வருது, லவ் எமோஷனல்ஸ்ல என்ன பண்றோம்? அழுறோம். அழுறதே தப்பு அப்படி பேசல நான். புரியுதா உங்களுக்கு? அழுறதே தப்புன்னு என்ன பண்ணல, பேசல. ஆனா துக்கமும் அழுகையும் தான் வாழ்க்கைன்னு நினைக்கிறாங்க. பாத்தீங்களா? அந்த எண்ணத்தை உடைக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால. ஆமா, எல்லாம் சொல்லுங்க. துக்கப்படவும் அளவும் வேண்டாம் என்றார். Why? It is a holiday. Holiday என்ன? Jolly day. Amen. சந்தோஷமா இருக்கிறது தான் பரிசுத்தம். இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? இங்க பார்ப்பா, நான் என்னைக்குமே துக்கமா இல்ல, நான் என்னைக்குமே சந்தோஷமா இருக்கிறேன்றார். பரலோகத்தில் வீற்றிருக்கிறவர் நகைப்பார். எல்லாம் சொல்லுங்க, நகைப்பார். ஆண்டவர் எப்பவுமே சிரிச்சுட்டே தான் இருக்கிறார். ஒரு லாஃபிங் காட். ஆமென். சிரிச்சுட்டே இருக்கிறார், புன்னகையோடு இருக்கிறார். நான் உங்களுக்கு சொல்லட்டுமா? புன்னகை வந்தாலே பொன்னகை வரும். நீங்க மகிழ்ச்சியா மட்டும் இருக்க இருக்க உங்க சாதனை கூட ஆரம்பிக்கும், உங்க வெற்றி கூட ஆரம்பிக்கும். ஆமென்.